முற்றுகை செய்யும் போராட்டம் மாண்புமிக்க மக்களே இஸ்லாம் பகுதியை 6 வார்டுகளை ஆக்கி சுருக்கி 6 வார்டுகளில் பெண்கள் மட்டும் கொரோனா நேரத்தில் என்ன நடக்குது? மற்ற நேரத்தில் கொரோனா நேரத்தில் என்ன நடக்குது? கொரோனா நேரத்தில் நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நாங்க பாதிக்கப்பட்டு மக்கள்கிட்ட கோரிக்கைக்காக அரசாங்கத்திட்ட வந்து நிற்கிறோம். ப்ளீஸ் தயவு செய்து எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா நாங்க சொன்ன முற்றுகையாவே பண்ணிடுறோம். சாலை வரிகளோட பண்ணுங்க தாராளமா. எல்லா மீடியாவை கூப்பிடுங்க. எல்லா மீடியாக்களை கூப்பிடுங்க. மீடியா சன் டிவில இருந்து எல்லா பாதிக்கப்படுது. அந்த மாதிரி லாரி கிளியர் பண்ணு. லாரி கிளியர் பண்ணு. அமைதியான ஒரு இதுதான் எங்களுடைய உரிமையை தெரிவிக்கிறோம். பஸ் மறியெல்லாம் முதல்ல நம்ம பண்ணுங்க. இப்ப எங்களுக்கு நீங்க எப்படி ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு மேல எங்களுக்கு ஒரு எஸ்பி இருப்பாங்க, வேற அதிகாரி பேசணும். நான் மட்டும் டிசைட் பண்றதா இல்ல எங்க டிஎஸ்பி? நாங்க அதுக்கு கண்டிப்பா கோஆபரேட் பண்ணுவோம். கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. பேசுறாரு அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் அப்படியே நாங்க முற்றுகையா பண்ணிக்கிறோம். ஆர்ப்பாட்டமா எங்களுக்கு அனுமதி தந்தா மைக்கு தந்தா நாங்க ஆர்ப்பாட்டமா பண்ணிட்டு கலைஞ்சுக்கிறோம்.
பண்ணுங்க நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே எடுத்த முடிவு பண்ணி நம்ம சொல்லிட்டோம். இப்போ என்ன சொல்றாங்க, மேலதிகாரிகள்கிட்ட பேசிக்கிறோம், பேசிட்டு உங்களுக்கு பர்மிஷன் தரோம் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதிக்கா வெரி சாஃப்ட் பீப்புள். ரோட்டை கிளீன் பண்ணா ரோட்டை கிளீன் பிரச்சனை இருக்காது, டிராஃபிக் பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் இளைஞர்கள் அப்படியே கொஞ்சம் ரோட்டை மட்டும் கிளியர் பண்ணுங்க, எந்த இடையூறு இல்லாத டிராபிக் கிளியர் பண்ணிடுங்க, போக்குவரத்தை கிளியர் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஆமாச்சா என்னாச்சு 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 தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. பாரபட்சம் காட்டாதே, ஏற்றிடுக ஏற்றிடுக கோரிக்கை நகலை ஏற்றிடுக. மாற்றம் வரவில்லை என்றால் தொடர்ச்சியாக போராடுவோம். போராட்டம் போராட்டம் அதிகாரிகளை கண்டிக்கின்றோம். காட்டாதே காட்டாதே இழக்காதே, இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம். எங்களுக்கான உரிமைகளை இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம். பெண்கள் போட்டியிட வேணாம் என்று சொல்லவில்லை சொல்லவில்லை. பெண்கள் போட்டியிட வேணாம் என்று சொல்லவில்லை சொல்லவில்லை. பெண்களுக்கான உரிமைகளை பறிப்பது ஏன் பறிப்பது ஏன்? காட்டாதே காட்டாதே ஆடு வரை பாரபட்சம் காட்டாதே காட்டாதே. எங்கள் ஆடு வாடுகளுக்கும் என்னமோ ஆயிடுச்சு. கண்டுபிடி கண்டுபிடி அரசு அதிகாரி செய்து மக்கள் தொகை பாரபட்சம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். வார்டு வைடு மோசடி செய்த நகராட்சியை கண்டித்து போராட்டம், கண்டித்து போராட்டம். கொஞ்சம் 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 அமைதி ப்ளீஸ், கொஞ்சம் பேசிக்கிட்டு ப்ளீஸ். அப்புறம் எதுக்கு உங்களை கூப்பிட்டுனா நீங்க இல்ல, நான் வந்து தளிக்கிறது இல்ல, எனக்கு உத்தரவு நான் சொல்லணும்ல. இப்ப நீங்க முடிவு பண்ணிட்டு வந்து நீங்க 10 பேர் அரசு கட்சியில வந்தீங்க, நான் வந்து நம்ம இப்ப பேசிட்டு அப்புறம் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசுவோம், நீங்க எதுக்கு வெயிட் பண்ணலாம்? அப்ப நீங்க தானே கன்வே பண்ணணும். சொல்லியாச்சு உங்களுக்கு போர்ட்டபிள் பிதோ வச்சுக்கலாம், மேல வந்து ஸ்டேஜ்ல நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு சரியா? You cannot arrange for the portable, you can allowed one speaker. Okay. Comments பண்ணுங்க, முடிச்சு போலாம். அந்த ரோடு வைக்கின்ற இதாக பார்த்துங்க. அவர் கூட யாரு நான் பேசிட்டு இருக்கேன் அண்ணா. இந்த பக்கம் ரோடு இங்கே வரலாம் வருவான். என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி ஸ்பீக்கர் ஒரு மைக் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு மைக் தான் வச்சுக்கலாம். அதாவது இங்க வந்து ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, மக்கள் அநீதிக்கு எதிராக கூடி இருக்கிறாங்க.
அதே நேரத்தில் நம்ம சாலை விதிகளையும் அரசாங்கத்திற்கு இடையூறு இல்லாத அளவுக்கு நம்மளுடைய போராட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய போராட்டம் நம்மளுடைய கோரிக்கையை வெளிப்படுத்துவதற்காக முறையான திட்டமிடுதலோடு நாம் ஏற்கனவே என்ன மசூரா செய்தோமோ அந்த அடிப்படையில் போராட்டத்தை நம்ம நடத்திக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம காவல்துறைக்கு இடையூறு செய்ய மாட்டோம். நம்ம எப்பொழுதுமே கட்டுப்பாடான ஒரு சமுதாயம், கட்டுப்பாடான இயக்கங்களையும் சமுதாய அமைப்புகளையும் ஜமாத்தையும் கொண்டவர்கள் நம்ம. அதனால நம்மளே நம்ம வேலையை பண்ணுகிறோம். போலீஸ்க்கு எந்த வேலையை நம்ம கொடுக்க வேணாம். நம்மளே சாலையை சரி செய்து இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த நம்மளுடைய கோரிக்கையை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திவிட்டு அரசு ஓரளவு அனுமதியோடு நாம் இதை செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் முறையாக இந்த போராட்ட களத்திற்கு சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் தலைவர் ஜனாப் முகமது சாலிஹ் காக்கா அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவட்டுமாக. நமது ஊரில் 17 பள்ளிவாசல்களை உள்ளடக்கிய சுமார் 100 ஆண்டு பழமை வாய்ந்த சம்சுல் இஸ்லாம் சங்க மஹல்லா வாசிகளால் நடத்தப்படும் வார்டு வரையறையில் குளறுபடி செய்த அதிராம்பட்டினம் நகராட்சியை கண்டித்து நடைபெறும் மாபெரும் முற்றுகை போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் தலைவர் ஆஜி எம்ஏ முகமது சாலிஹ் அவர்களையும் முன்னிலை வைக்கக்கூடிய சங்க நிர்வாகிகளையும் மற்றும் பெரியவர்களையும் வரவேற்கின்றோம். அறிமுக ஆற்றியிருக்கின்ற எம்எஸ்எம் யூசுப் செயலாளர் அனைத்து மொல்லா அவர்களையும் கண்டனை உரையாற்ற இருக்கின்ற தேசிய மனித உரிமை கூட்டமைப்பு மண்டல ஒருங்கிணைப்பாளர் இஜெட் முகமது சல்லி அவர்களையும் தமுமுக மாநில செயலாளர் எஸ் அஹமது ராஜா அவர்களையும் அதிமுகவுடைய நகர செயலாளர் திரு ஏ பிச்சை அவர்களையும் அனைத்து மொல்லாவுடைய தலைவர் PMK தாஜிதீன் காக்கா அவர்களையும் மற்றும் அனைத்து மொல்லா நிர்வாகிகளையும் ஆதரவு அறிவிப்பு செய்ய இருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உடைய நகர செயலாளர் ஏ முனாப் அட்வொகேட் அவர்களையும் தஞ்சை தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் SCPA முகமது புகாரி அவர்களையும் அதினி நகர காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கே தமீம் அன்சாரி அவர்களையும் CPI நகர செயலாளர் கோட்டூரார் கே ஆஜாமீதின் அவர்களையும் மாமகவுடைய நகர செயலாளர் SC இத்ரிஸ் அஹமத் அவர்களையும் மாஜகவுடைய தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் ஏ ஷேக் அவர்களையும் விடுதலை சிறுத்தையுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் கோஷம் எழுப்பியிருக்கின்ற தமிழ்நாடு ஒருங்கிணைந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு மாநில செயற்குழு உறுப்பினர் AJ ஜாவுதீன் அவர்களையும் SCPயுடைய அஸ்லாம் அவர்களையும் மாஜக ஷேக் அவர்களையும் அமமுக முகமது அவர்களையும் மற்றும் ஊடகத்துறை NTF TNTJ மற்றும் அனைத்து சமுதாய அமைப்புகள் ஆதரவு அளிக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் அனைத்து மொல்லாவை சேர்ந்த இருக்கிறவர்கள் அனைத்து கட்சி சேர்ந்த அனைவரையும் இஸ்லாமிய இயக்கத்தினர் மற்றும் தொண்டர்களையும் வரவேற்று வைத்திருக்கிறேன். இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று உழைத்த அனைவரையும் மற்றும் அயல்நாடுகளிலிருந்து வந்திருக்கின்ற சிஸ்வா அனைத்து உறுப்பினர்களையும் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது அனைத்து காரியங்களையும் வெற்றியாக்கி தருவானாக. வரவேற்று துவக்க உரை MSM யூசுப் அவர்கள், செயலாளர் அனைத்து மொல்லா கூட்டமைப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர்கள் நம்ம கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லா இருக்கும். நம்ம எப்போதுமே ஒத்துழைக்கிற சமயம் அவங்க நம்மளை ஒதுக்கினீங்க சொல்ற அளவுக்கு இல்லாம நாம எல்லாருமே எப்படி பிடிச்சாலும் தெரியாமா. சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ் அமைதியாக நடப்போம். முதலாவதாக கோஷம் சகோதரர் ஜியாவுதீன். போராட்டம் 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 சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின்
தடை விதித்து அரசாணை போல் உள்ளது. இந்த பாரபட்சம் 9 வார்டுகள் தகுதி பெற்ற சம்சல் இஸ்லாம் சங்கம் பகுதியை 6 வார்டுகளை சுருக்கிக் கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். 6 வார்டுகளில் பெண்கள் மட்டும் போட்டியிட மாற்றி அமைத்திட்ட அதிகாரிகளை கண்டிக்கின்றோம். பெண்கள் வார்டு வேண்டும் மனு ஒன்றும் கொடுக்கலையே. வேறு ஆட்சியை இருந்த பொழுது இந்த சிக்கல் இல்லையே. நகராட்சியா மாறிய பொழுது நரகாட்சியா மாறிடுச்சு. திட்டம் போட்டு உரிமைகளை நசுக்காதே. உரிய அதிகாரிகள் சந்தித்தோம், மனுவா கொடுத்துட்டோம். என்னாச்சு தமிழக அரசு நடவடிக்கை எடு. அதிகாரிகள் மீது பாரபட்சம் காட்டிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடு. ஏற்றிடுக கோரிக்கை நகலை ஏற்றிடுக. மாற்றம் விரைவில் வரவில்லை என்றால் தொடர்ச்சியாக போராடுவோம். போராட்டம் சம்சல் இஸ்லாம் சங்கத்தின் அத்ராம் மற்றும் நகராட்சியை முற்றுகை செய்யும் போராட்டம். வீரியமிக்க போராட்டம். மாண்புமிக்க மக்களே கவனித்திடுக. பாரபட்சத்தை கவனித்திடுக. அடுத்தபடியாக துவக்க உரை அனைத்து மொஹல்லாவுடைய கூட்டமைப்பின் செயலாளர் MSM யூசுப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாந்தியும் சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும். இந்த போராட்டத்தினுடைய அடிப்படை எல்லாருக்கும் அறிந்தது. நம்ம ஊர் குறிப்பாக சம்சல் இஸ்லாம் சங்கம் உட்பட்ட 17 பள்ளிவாசல் கொண்ட நம்முடைய முஹல்லா குறைஞ்சபட்சம் நம்முடைய வாக்காளர்கள் பட்டியல் அடிப்படையில் கணக்கெடுத்தால் கூட இன்னைக்கு சதவீதமே வந்துகிட்டு இன்னைக்கு வந்து இந்த வரைமுறை வந்து தவறான ஒரு இலக்கை தான் வந்து முடிவெட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பல முறை வந்து அதிகாரிகளிடம் பல கோணங்களில் வந்து நம்ம வந்து மனு மூலியமாகவும் நேரடியாக சந்திச்சு வந்து சில டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி அவங்க மத்தியில் வந்து தெரிவித்தோம். இன்னும் சொல்ல போனாக்கா சராசரியாக வந்து இன்னைக்கு 2011 எடுத்த வாக்காளர்கள் பட்டியலின் அடிப்படை பார்த்தாக்கா ஜனத்தொகை விட குறைவா இருக்கும். இந்த முறை வந்து அதே 2011 உள்ள வாக்காளர்கள் பட்டியல் 2011 ஜனத்தொகை பட்டியலை வந்து வாக்காளர் பட்டியலை வந்து இன்னைக்குள்ள இப்ப சமீபத்தில் நடந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் பார்த்தாக்கா வாக்காளர்கள் பட்டியல் வந்து ஜனத்தொகையோட கூட இருக்கு. அது லாஜிக்கா வந்துகிட்டு தவறுகளை வந்து அதிகாரிகள் தெரியதான் செய்யும். அந்த அடிப்படையில் வந்து சதவீத அடிப்படையில் வந்து அவங்க கணக்கெடுத்தா கூட நம்முடைய மொஹல்லாவாசிகள் மட்டுமில்லை ஒட்டுமொத்த ஆதாரத்துக்கு வந்து ஜனத்தொகை கூடுதலாக தான் இருக்குங்கிறது வந்து அது வந்து இயல்பாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அதுவும் கடந்து போக நம்ம வந்து வரைமுறை செய்யறது கூட வந்து நம்ம வந்து அதை வந்து பாரபட்சம் செய்யலை. பட் நமக்கு புரிய குறைஞ்சபட்சம் ஒரு 9 வார்டாச்சு நம்ம பகுதியில் வந்து வந்திருக்கணும். ஜனத்தொகை அடிப்படையில் மட்டும் இல்லாமல் இந்த வார்டு அதிகரித்த அடிப்படையில் அதையும் நம்ம கடந்து போனோம். 6 தொகுதியாக தான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்கும் பட்சத்தில் அதையும் பார்க்கணும்னாக்கா 6 தொகுதியையும் சரி செய்த வகையில நமக்கு வந்து அனைவரையும் பெண்கள் வார்டாக மாற்றிருக்காங்க. இந்த பெண்கள் வார்டாக வந்து மாற்றி வச்சிருந்த வந்து நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்ல இந்த 6 வார்டையும் பெண்களாக மாற்ற ஒரே ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த ஒன்றிய தரத்தில் மக்களோட ஆதங்கம் நம்முடைய சங்கத்தை வந்து கோரிக்கை வச்சு இது வந்து நமக்கு தீர்வு காணாத வரைக்கும் நமக்கு வந்து வார்டு சரி செய்ய முடியாது. இதான் ஒரு கடைசியா வந்து இதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு கடைசி இறுதியாக ஒரு முடிவாக இது தொடக்க போராட்டமாக வந்து நம்ம வந்து இதை அறிவிக்கிறோம். இதை கண்டிப்பாக வந்து அரசு மத்தியில் வந்து இது எடுத்து செல்லணும். இதான் நோக்கம். அதிகாரிகள் மத்தியில் எலெக்ஷன் கமிஷன் மத்தியில் வந்து இது தவறு நடக்கிறது அவங்க உணர்ந்து இதை வந்து சரி செஞ்சுமாறு வந்து கேட்டுக்கொள்வதுதான் நம்முடைய வந்து அடிப்படையாக வந்து இந்த போராட்டத்தை வந்து நம்ம போயிடுறோம். அஸ்லாம் அவர்கள் மோசம்
போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், வார்டுகளை மோசடியை கண்டித்து, வார்டுகளை மோசடியை கண்டித்து, போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், ஆட்சியாளரே 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 எங்கள் 6 வார்டுகளையும் எங்கள் 6 வார்டுகளையும் ஆண்கள் வார்டாக மாத்துங்க ஐயா, ஆண்கள் வார்டாக மாத்துங்க ஐயா, பேரூராட்சியா இருந்துச்சு, பேரூராட்சியா இருந்துச்சு, நகராட்சியா மாறிச்சு, நகராட்சியா மாறிச்சு, எங்க சுகந்திரம் பறிபோனுச்சு, எங்க சுகந்திரம் பறிபோனுச்சு, கேஎன் நேரு வந்து சொன்னாரு, கேஎன் நேரு வந்து சொன்னாரு, நேரடியா சொன்னாரு, நேரடியா சொன்னாரு, நேரு வந்து போனதும், நேரு வந்து போனதும், நேருக்கு மாறானுச்சு, நேருக்கு மாறானுச்சு, நகராட்சியா 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 நடப்பது நகராட்சியா நடப்பது நகராட்சியா குளறுபடி செய்தவர்களை குளறுபடி செய்தவர்களை கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, குளறுபடி செய்தவர்களை குளறுபடி செய்தவர்களை கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, எங்க வாக்கு மட்டும் வாங்கிட்டு, எங்க வாக்கு மட்டும் வாங்கிட்டு, எங்க வாழ்க்கை விளையாடும், எங்க வாழ்க்கை விளையாடும், நகராட்சியை கண்டிக்கின்றோம், நகராட்சியை கண்டிக்கின்றோம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், வார்டு வரை மோசடியை கண்டித்து, வார்டு வரை மோசடியை கண்டித்து, போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், எங்கள் 6 வார்டுகளையும் எங்கள் 6 வார்டுகளையும் ஆண் வார்டாக மாத்துங்க ஐயா, ஆண் வார்டுகளை மாத்துங்க ஐயா, பேரூராட்சியா இருந்துச்சு, பேரூராட்சியா இருந்துச்சு, நகராட்சியா மாறிச்சு, நகராட்சியா மாறிச்சு, எங்க சுதந்திரம் பறிபோனுச்சு, எங்க சுதந்திரம் பறிபோனுச்சு, கேஎன் நேரு வந்து சொன்னாரு, கேஎன் நேரு வந்து சொன்னாரு, நேரடியா சொன்னாரு, நேரடியா சொன்னாரு, நேரு வந்து போனதும், நேரு வந்து போனதும், நேருக்கு மாறா ஆணிச்சு, நேருக்கு மாறா ஆணிச்சு, நகராட்சியா 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 நடப்பது நரகாட்சியா நடப்பது நரகாட்சியா குளறுபடி செய்தவர்களை குளறுபடி செய்தவர்களை கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, குளறுபடி செய்தவர்களை குளறுபடி செய்தவர்களை கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, எங்க வாக்கை மட்டும் வாங்கிட்டு, எங்க வாக்கை மட்டும் வாங்கிட்டு, எங்க வாழ்க்கை விளையாடும், எங்க வாழ்க்கை விளையாடும், நகராட்சியை கண்டிக்கின்றோம், நகராட்சியை கண்டிக்கின்றோம். அடுத்த தமுகவுடைய மாநில செயலாளர் எஸ் ராமது ஹாஜா அவர்கள். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் அனைத்து ஜமாத்தார்களுக்கும் நான் சார்ந்துள்ள சம்சுல் இஸ்லாம் சங்க ஜமாத்தார்களுக்கும் இங்கே காவல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பொருள்பட கூறிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு என்ற முகமை உங்களிடம் கூறிக்கொண்டு இங்கே அதிராம்பட்டினம் நகராட்சியாக உயர்வு பெற்று முதல் போராட்டமாக அந்த நகராட்சியாக வந்ததின் காரணமாக அநீதி இழைக்கப்பட்டு குறிப்பாக இந்த வார்டு மறுவரையே ஊர் முழுவதுமே அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. இதை முதல்கட்ட போராட்டமாக நாங்கள் சார்ந்துள்ள சம்சுல் இஸ்லாம் சங்கம் இதை துவங்கியுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து இந்த வார்டு மறுவரையில் என்னென்ன குளறுபடி செய்யப்பட்டுள்ளது என்பதை வரும் காலங்களில் எல்லா பகுதிகளும் இந்த ஊர் முழுவதும் குளறுபடி செய்யப்பட்டு ஒரு சிலருக்கு சாதகமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்வார்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம். நீங்கள் கண்டுகொள்ள மறுத்தால் அதற்கான இந்த ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு முதல் எதிர்ப்பு, வரக்கூடிய தேர்தலும் உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் மாற்றி தருவீர்கள் என்று நம்புகின்றோம். அருமையான சகோதரர்களே, இந்த சம்சுல் இஸ்லாம் சங்கத்துக்குட்பட்ட பகுதியில் வாக்காளர்கள் சதவீதப்படி
சுமார் 9 வார்டுகளாக வர வேண்டும். ஆனால் 6 வார்டுகளாக ஆக்கியிருக்கீங்க. 6 வார்டையாவது எப்படியாவது ஏதாவது சரிசமமா ஆக்கிக்கிறீங்களா? இல்ல, ஒரு 3 பெண்ணு 3 ஆண். ஏன்னா இப்போ அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சு, 50-50 எல்லாத்துலையும். அதனால அந்த அடிப்படையில ஏற்றுக்கிட்டு நீங்க இப்போ உங்களுடைய அரசுடைய கொள்கை முடிவாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலாவது 50-50 அப்படிங்கிற அடிப்படையிலாவது எங்க பகுதிக்கு நீங்க பிரித்து தந்திருக்கிறீர்கள் என்றால் இல்லவே இல்லை. குறிப்பாக ஒரு பிரதிநிதி, ஆண் பிரதிநிதிகள் கூட, உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கூட இந்த நகராட்சிக்கு எங்கள் பகுதியிலிருந்து வரக்கூடாது என்று நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று தான் நாங்கள் முழுமையாக உங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றோம். காரணம், இந்த வார்டு மறுவரையில் அதாவது இந்த வார்டு மறுவரையில் நம்மளுடைய அவசர கதியில் எல்லா ஜீவம் அறிவிக்கப்பட்டிருக்கு. நகராட்சியுடைய அது சம்பந்தமாக நம்மளுடைய தம்பி முகமது தம்பி புள்ளி விவரமாக சொல்லுவார் உங்கள்கிட்ட. காலத்தின் அருமை கருதி, சூழ்நிலை இயற்கையின் சூழல் கருதி எங்களுடைய கண்ணன் அவர்களை சொக்கிக் கொண்டு வரக்கூடிய எங்களுடைய கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் செவி சாய்ப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் எந்த லெவலுக்கு போகணுமோ அந்த லெவலுக்கு அதிகாரிகளை சந்திச்சிட்டோம். கோஷத்தில் சொன்ன மாதிரி நேரு வந்தாரு, கேட்டாரு. உங்கள் தொகுதியில் உங்கள் முதல்வருடைய பிரதிநிதியா அன்பில் மகேஷ் வந்தாரு. அவர்கிட்டையும் நாங்கள் கோரிக்கையா கொடுத்துட்டோம். இன்னும் சொல்ல போனா அந்த வருவரை கமிஷனுக்கு சென்று அங்கே திருச்சியிலேயே இது சம்பந்தமா எங்களுடைய கோரிக்கைகளையும் நீங்கள் செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டியும் கொடுத்துட்டோம். ஆனா எதுக்குமே செவி சாய்க்கல. செவிடன் காலில் ஊதிய சங்காக இருக்கின்றது. நேற்று எங்களை இந்த போராட்ட குழுவினரை அழைத்து நம்மளுடைய கோட்டாட்சியர் அவர்கள் அலுவலகத்தில் விளக்கங்கள் கேட்டார்கள். விளக்கங்களை கொடுத்திருக்கோம். உங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் அரசுக்கு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அரசுக்கு நாங்கள் எந்த வகைக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டோம். ஆனா மக்களின் முதல்வர் சொல்றாங்க. நாங்கள் அதை நம்பித்தான் உங்களுக்கு வேலையும் பார்த்தோம். எங்களுடைய பகுதியில, குறிப்பாக சம்சல் இஸ்லாம் சங்கத்துக்கு உட்பட்ட பகுதியில இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சுமார் 75-80% வாக்குகள் விழுந்திருக்கு. அதையும் மனசுல வச்சுக்கிடுங்க. மக்கள் முதல்வர் கண்டிப்பாக இதை கவனிப்பார் என்ற நம்பிக்கையோடு, எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடும் எங்களுடைய பகுதிக்கு மட்டுமல்ல இந்த ஊருக்கு முறையாக மறுவரையில் திருத்தம் செய்யப்பட வேண்டும், உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இதுவே நீங்கள் இதை ஒரு 10ஓடு 1 அத்தோடு 1 என்று இதை நீங்கள் கடந்து செல்வீர்களே என்றால் இன்னும் சிறிது நாட்களில் எங்களை தேடி வர வேண்டியிருக்கின்றது. கண்டிப்பாக இதில் நீங்கள் சரி செய்யவில்லை என்றால் நாங்கள் கண்டிப்பாக இந்த ஊரில் உங்களுக்கு எதிராக மிக சரி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கண்டனையை ஆற்றுமாறு அதிமுகவுடைய நகர செயலாளர் திரு ஏ பிச்சை அவர்களை அழைக்கிறோம். இங்கே நடைபெறுகின்ற இந்த முற்றுகை போராட்டம் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற சம்சுல் இஸ்லாம் சங்கம் என்பது நூற்றாண்டுகளுக்கு பழமை வாய்ந்த சங்கம். அது தன்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே வாழ்கின்ற ஜாதி மத பேதமின்றி அவர்களுக்கு வருகின்ற துயரங்கள் எதாக இருந்தாலும் பல்வேறு வகைகளை உதவிகளை செய்து இந்த ஊருடைய வளர்ச்சியில் அங்கம் வகித்தவர்கள். குறிப்பாக அதிராமண்டலத்தினுடைய துணைமின் நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு பொதுமக்களுடைய பங்குதொகை என்ற போது இந்த சம்சுல் இஸ்லாத்தினுடைய சங்கத்தினுடைய பங்குதொகை மிகப்பெரிய உதவியாக இருந்து இந்த துணை மின் நிலையம், அந்த மின் நிலையம்
கடந்த 91ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அதற்கு இடத்தை தேர்வு செய்து கொடுப்பதற்கும் வாங்கி கொடுப்பதற்கும் அங்கமாக வைத்து இப்படி இந்த ஊர் வளர்ச்சியிலேயே கண்ணும் கருத்துமாக தங்களுடைய வெளிநாட்டில் அவர்கள் வாழ்ந்தாலும் உள்ளூர் வளர வேண்டும், அனைத்து சமுதாயம் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பாடுபட்டு உழைத்த அந்த அன்பு சகோதரர்கள் இன்று தன்னுடைய பகுதியினுடைய வாழ்வுரிமையை இழந்து நிற்கிறோம் என்ற ஒரு துயர எண்ணத்தோடு வேதனை நெஞ்சோடு இந்த சாலையிலே நடுவியிலே வந்து இருக்கின்ற இந்த துயரமான வேலையிலே நடைபெறுகின்ற முற்றுகை போராட்டத்திற்கு தலைமையேற்கின்ற சங்கத்துடைய தலைவர் அவர்களே, இங்கே வருகை இருக்கின்ற இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்கங்களே, கிராம பஞ்சாயத்தார்களே மற்றும் என்னோடு இங்கே வருகை இருக்கின்ற அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களே, சிவகுமார் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, செல்வா அவர்களே மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, நகராட்சி என்று அறிவிக்கப்பட்ட போது அனைவருமே சந்தோஷப்பட்டோம். இதற்காக ஆய்வு கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்புகள் அனுப்பப்பட்டது. நாங்களும் சென்றிருந்தோம். அங்கே சென்ற பொழுது அனைத்தவர்களும் பெரும்பாலான கோரிக்கை வைத்தது என்னவென்றால், நீங்கள் நகராட்சியாக தர உயர்த்துவதற்கு ஆய்வு கூட்டம் நடத்துகிறீர்கள். இந்த கூட்டம் தஞ்சாவூரில் நடப்பதினால் இந்த பகுதியில் அதிராமண்டம் வாழ்கின்ற மக்கள் நிறைய பேர் இதில் கலந்து கொள்ள வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் இருப்பார்கள். ஆனால் கோரிக்கை வைக்க வேண்டிய ஆவாவும் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்றோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவர் சார்பாக அங்கு ஒரு வாக்குறுதி அளித்தார். நகராட்சி அறிவிப்பு வருவதற்கு முன்பு அதிராமண்டத்தில் நிச்சயம் பொதுமக்களுடைய ஆலோசனை கேட்கும் கூட்டம் நடக்கும் என்று இப்பொழுது இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரே ஒரு உறுதிமொழி அளித்தார் என்பது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த பகுதியிலே அறிவிக்கப்படாமல் அரசு ஆணையாக நகராட்சி என்று தர உயர்த்தியதாக அறிவித்து விட்டார்கள். சரி, ஏதோ ஊர் வளர்கிறது, ஒரு கூட்டம் தானே, அவ்வளவுதான் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் மன சங்கடத்தோட ஏத்துக்கிட்டாலும், அதே நேரத்தில் இந்த பகுதியிலே தஞ்சை மாவட்டத்திலே 2 பேரூராட்சிகள் வந்து தகுதி மாறுகிறது. அதுபோல் தாராசுரம் அது வந்து மாநகராட்சி கும்பகோணத்தோடு இணைக்கப்படுகின்றது. அதிராமண்டலத்தினுடைய ஆலோசனை கூட்டம் அதிராமண்டலத்தில் நடத்தவில்லை, தஞ்சாவூரில். ஆனால் கும்பகோணம் பகுதிக்கு நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் வந்து கும்பகோணத்தில் நடக்கின்றது. அதுவும் தஞ்சாவூர் தான் வருவாயினுடைய தலைநகரம். ஆனால் தஞ்சாவூரில் நடக்கவில்லை. சற்று வித்தியாசங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சங்கம் புறக்கணிக்கப்பட்டு என்ற உங்கள் குமுறல்கள் நியாயமானது. ஆனால் நகராட்சியாக அறிவிக்கப்பட்டது ஒட்டுமொத்த அதிராமண்டலம் எவ்வாறெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் அத்தோடு முடிக்கவில்லை, வார்டு வரையறை என்று நடத்தினார்கள். அதற்கு ஆலோசனை கூட்டம் எங்கே பொதுமக்களுடைய ஆலோசனை கூட்டம் நடக்கிறது என்றால் திருச்சிக்கும் அதிராமண்டலத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம மாவட்ட தலைநகரா? நகராட்சியினுடைய இன்றைய அமைச்சர் மரியாதைக்குரிய நேரு அவர்கள் திருச்சியில் இருக்கலாம், அல்லது இந்த பகுதியில் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பின் பொய்யாமொழி அவர்களும் திருச்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அமைச்சர்கள் இல்லத்திலே நடக்க வேண்டிய ஆலோசனை கூட்டம் அல்ல இது. ஒன்றும் திமுகவினுடைய உட்கட்சி தேர்தல் அல்ல, நகராட்சியினுடைய தேர்தல். ஆக எங்கே நடத்தியிருக்க வேண்டும்? இது அதிராமண்டலத்தில் வார்டு வரையறை கூட்டம் நடத்தியிருக்க வேண்டும். இல்லை, ஆனால் அதற்கு 4 தினங்கள் அளித்து கும்பகோணத்தினுடைய ஆலோசனை கூட்டம் கும்பகோணத்தில் நடக்கின்றது. கும்பகோணம் தரம் உயர்த்துவது என்றால் கும்பகோணத்தில் கூட்டம், அதிராமண்டலம் தரம் உயர்த்துவது என்றால் தஞ்சாவூரும் திருச்சியில் கூட்டம். இது எந்த வகையில் நியாயம்? ஆக இதை பின்னி பிணைத்து ஒவ்வொன்றும் ஆலோசனை செய்து பார்க்கும் போது இது ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்ட போல் என்று அவர்களுக்கு ஐயப்பாடு வருகிறது. உண்மைதான். ஒரு 27 வார்டுகளாக இது தரம் வைத்து உள்ளீர்கள். சரி, எந்த அடிப்படையில் இது தரம் உயர்த்தப்பட்டது என்று அந்த நேரம் கேட்டால் யாரும் தலையிடும் இல்லை. ஜிக்ஜாக் மெத்தடில் நாங்கள் இதை சரியாக செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதையும் நாங்கள் நம்பினோம். ஆக பட்டியல் வெளியாகி 4 தினங்களில் சில உங்களை போன்ற சில அமைப்புகள் தான் எங்க பகுதி அந்த பகுதி இந்த பகுதியெல்லாம் பார்க்கணும் ஒவ்வொருத்தர் கோரிக்கை மனு கொடுத்தார்கள். அந்த கோரிக்கை மனுகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு முடிவு வந்ததா என்றால் அந்த கோரிக்கை மனுவில் ஆளுங்கட்சி ஆதரவாக கொடுக்கப்பட்ட 2 மனுக்கள் மட்டும் உடனே பரிசீலனை செய்யப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. உங்கள் சங்கம் உட்பட மற்ற பகுதிகளுடைய மனுக்கள் இன்றைய வரை என்ன பதில் என்றே தெரியவில்லை. ஆனால் நீங்கள் இதனோட சம்பந்தமாக நகராட்சியினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய நேரு அவர்களை தஞ்சாவூரில் சந்தித்தீர்கள். உங்கள் சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தீர்கள். இங்க இருக்கின்ற அதிகாரிகள் கூட நினைக்கலாம், இந்த வருகின்ற வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரி மற்றும் புதிதாக பொறுப்பேற்கின்ற நகராட்சியுடைய ஆணையர் கூட நினைக்கலாம், என்ன நாமலாம் வந்த உடனே அதிகாரிகளுக்கு ஒரு தலைவலி வருகிறது, திடீரென்று இவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறார்கள் என்று. இது திடீரென்று ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வு அல்ல.
இவர்கள் முறைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த துறையினுடைய அமைச்சர் மற்றும் இந்த பகுதியை ஆய்வு செய்கின்ற அமைச்சர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரிடமே மனுக்கள் கொடுத்துவிட்டு ஒன்றும் வழி தெரியவில்லை என்று தான் இன்று வீதியில் இறங்கி போராட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை அதிகாரிகள் தயவு கூர்ந்து நீங்கள் நினைக்க வேண்டும். மற்றபடி இந்த பணி சுமையான நேரத்தில் உங்களை சங்கடப்படுத்த வேண்டிய நோக்கத்தில் அவர்கள் சாலைக்கு வரவில்லை. அவர்கள் ஒன்றும் சாலை போராட்டம் நடத்துவர்கள் அல்ல. தான் உண்டு தான் வேலை என்று சென்றவர்கள் இன்றைக்கு வீதிக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை என்று உருவாகி இருக்கின்றது. இது அரசியலாக பார்க்காமல் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை அவர்கள் கேட்பது ஒரு வகை நியாயம்தான். அவர்கள் பகுதியிலே வார்டுகள் பெண்கள், அந்த பகுதியில் வருகிற 6 வார்டுகளே பெண்களாக ஆனதுதான் அவர்களுக்கு சந்தேக கண்ணோட்டத்தை உருவாக்கின்றது. இதை ஆளும் தரப்பும் அதிகாரிகளும் ஆலோசனை செய்திருந்தால், அதில் கூட ஒரு சில நபர்கள் சொன்னார்கள் 6 எங்களுக்கு ஆண்கள், அது சாத்தியக்கூறுகள் கிடையாது. நம்ம ராஜா சொன்னது போல் பரிசீலனை செய்யலாம். இதை 2-1க்கான ஒரு வாய்ப்பு தான் அவர்கள் கேட்கிறார்கள். அதை நீங்கள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். ஆளும் தரப்புக்கு மனம் இருந்தால் சம்சுலா சங்கம் பகுதிகளில் ஒரு சில பகுதிகள் ஆண்கள் வார்டா மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர்களுக்கு மனம் வேண்டும். இதெல்லாம் நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய போராட்டம் வலுப்பெறாத அளவுக்கு, ஏன்னா நீங்கள் சொல்வீர்கள் தேர்தல் நெருங்கிவிட்டது, கால அவகாசங்கள் என்று அதிகாரிகள் வழக்கமாக சொல்கின்ற முறையைதான் சொல்வார்கள். ஆனால் இது ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இல்லை. நான் கேட்கின்றேன், 27 வார்டுகளாக அவசரமாக அதாவது பிரிக்கவே சூழ்நிலை ஏன்? யாருடைய நிர்பந்தம்? இல்லை 27 வார்டுகள் ஆனால்தான் இது நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுமா? நீங்கள் கடந்த காலத்தில் நகராட்சியுடைய சட்ட விதிகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நகராட்சி சட்ட விதி 7 என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஒரு நகராட்சி தரம் உயர்வதற்கு குறைந்தபட்சம் 20 வார்டுகளும் அதிகபட்சம் 52 வார்டுகளும் இருக்கலாம் என்று சட்டம் முன்னோடிவே ஏற்கப்பட்டு சட்ட நகலில் இருக்கிறது. சந்தேகம் இருந்தால் இனி இருக்கின்ற அதிகாரிகள் இதை பார்த்துக் கொள்ளலாம். 20 வார்டே போதும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நாம் 21 அட்வான்ஸாவே இருக்கிறோம். அப்ப இந்த 21 வச்சு இந்த தேர்தலை நடத்தியிருக்கலாம். நடத்திவிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்றம் வரும்போது மக்கள் மன்றத்தை சார்ந்தவர்களையும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதியில யார் பதவியில் இருக்கிறார்களோ அவர்களையும் மற்றும் அரசியல் கட்சிகள் இது போன்ற சங்க அமைப்புகள் கிராம தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த வார்டு வரையறையை பொறுமையா செய்திருக்கலாம். ஒண்ணு இது அவசர கோலத்துல அள்ளி தெளிச்சு 27 ஆக்கி இதை தூக்கி அங்க அடிக்கிறது, அதை தூக்கி இங்க அடிக்கிறது, வேணுங்கிறது வேண்டாங்கிறது, இது ஏன் ஓரதவிபட்சமான முடிவு நீங்க எடுக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, வழியில் உள்ளவை வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பி, சில வாழ நினைப்பவர்கள் சொல்வதெல்லாம் சட்டமாகணும் தம்பின்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருப்பார் ஒரு திரைப்படத்திலே, நல்ல நேரம் திரைப்படத்திலே. அதுபோல் ஆளுங்கட்சி தனக்கு வலிமை இருக்கின்றது என்ற எண்ணத்திலே செய்வது தவறு. உங்களுக்கு அந்த வலிமையை கொடுத்தவர்களே இவர்கள் தான். ஆஜா அவர்கள் கூட சொன்னார்கள் 80% மக்கள் மாறுபடுகிறேன், 99% என்ற ஆளுங்கட்சி பதவியில் இருப்ப பதவி அமர்த்தியவர்கள் இருக்க நண்பர்கள். அவர்கள் சூரிய சின்னத்திற்கு ஓட்டு போட்டு கை ரேகை தேர்ந்ததுதான் மிச்சம். அவர்கள் என்ன பலன் அடைந்துள்ளார்கள் என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஏதாவது சில ஆண்கள் வார்டு ஒதுக்கி விடுங்க கேட்கறாங்க. இது நான் அரசியல் நிகழ்வாக நகர்த்தப்பட இவ்வளவு போனா நிறைய போனா எல்லாம் வேண்டியது. இது அரசியலே இல்ல, அரசியல் களம் அல்ல. இது ஒரு சமுதாய மக்களுடைய உரிமை போராட்டம். அவர்களுடைய உரிமையும் குமுறலுக்கு ஆதரவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஒழிய ஏதோ எதிர்கட்சிக்கு கிடைத்தது அதை வைத்து அரசியல் செய்வோம் என்ற கீழ்த்தரமான எண்ணத்தில் நாங்கள் வரவில்லை. நாங்கள் எதிர்கட்சி தன்னுடைய எதிரி கட்சி அல்ல. நீங்க வேணா எல்லாரையும் எதிரியான கட்சிகளாக நினைக்கலாம், உங்கள் வாக்களித்தவர்களை எதிரியாக நினைக்கலாம். நாங்கள் உங்களை ஆளும் தரப்பு நாங்கள் எதிர்கட்சியாக தான் செயல்படுகின்றோம். ஆகவே நீங்கள் ஒரு இடம் சிந்தித்து இவர் தேர்தல் அறிவிப்புகள் வருவதற்குள் இவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் செவிசாய்க்க கேட்க வேண்டும். உங்கள் அமைச்சர்களிடம் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் நீங்கள் தான் சென்று பரிந்துரை செய்ய வேண்டும். அந்த ஏன்னா எல்லா நிகழ்வும் என்ன நடக்குது இன்னைக்கு இருக்கிற மக்கள் மீடியாக்கெல்லாம் தெரியும். அது ஒரு காலம் யார் என்ன நடந்தாலும் தெரியாது. இப்ப யார் என்ன பண்றா, யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, வேண்டியவங்க வேண்டாம் பார்த்து யார் என்ன பண்றாங்க என்பது அவர்களுக்கு எல்லாம் தெரியும். இதை நான் ஒரு மாற்று ஒரு இயக்கத்தில் நான் ரொம்ப தெளிவாட்டி பார்க்க தயாரா இல்லை. காலத்தின் நிலை கருதி இவர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலனை செய்து அவர்களுக்கு இந்த 6 பகுதிகளை ஒரு சில பகுதிகளையாவது ஆண்கள் வார்டாக மாற்றி தர வேண்டும் என்று கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சந்தோஷங்கள் இருக்கின்ற அனைத்து நியாயமான போராட்டத்துக்கு துணை நிற்ப வேண்டும் என்று அந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக ஆதரவு அறிவிப்பு செய்வதற்காக தஞ்சை தெற்கு மாவட்ட எஸ்டிபியினுடைய பொதுச் செயலாளர் என் முகமது புகாரி அவர்கள். சாந்தியும் சமாதானமும் அனைவருமாக இன்று பிரார்த்தித்தவனாக அதிராம்பட்டினம் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு வார்டு மறுவரையில் ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டித்து சம்சுல் இஸ்லாம் சங்கம் முன் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகளை எஸ்டிபி கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நான் முழுமையாக வரவேற்கிறேன். இந்த வார்டு மறுவரையில் எங்களுடைய இது சம்சுல் இஸ்லாம் சங்கத்துக்கு மட்டுமா என்று பார்த்தால் இல்லை, யாரெல்லாம் ஆளுங்கட்சிகளை எதிர்க்கிறார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய வார்டுகளில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு வேறு ஒரு வார்டுகளுக்கு அவருடைய பெயர்கள் இடம்பெற்றுள்ளது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் பிச்சை அவர்கள் கூறினார்கள், அமைச்சர் அவர்களிடத்திலே திமுகவின் சார்பாக கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான வார்டுகளை சரியாக வரையறை செய்து கொண்டு அவர்களுடைய வேட்பாளர்களை ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். இந்த போராட்டம் வார்டு மறுவரை சரியாக செய்யப்படவில்லை என்றால் நகராட்சி ஆணையர் பொறுப்பேற்ற அன்றே எஸ்டிபி கட்சி எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி நாங்கள் முற்றுகை ஏற்படுத்தினோம். இந்த வார்டு மறுவரை சரி செய்யும் வரை அதிராமண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஹல்லாக்களுக்கும் குறிப்பாக சம்சுல் இஸ்லாம் சங்கம் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக கோஷம் இருப்பதற்காக பாஜகவுடைய தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் ஏ சேக் அவர்கள். முன்னாடி போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். வார்டு வரையில் மோசடி செய்த நகராட்சியை கண்டித்து போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். ஆட்சியாளரே 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 எங்கள் ஆடுவார்களையும் ஆண்கள் வாடா மாத்துங்கய்யா, ஆண்கள் வாடா மாத்துங்கய்யா, ஆண்கள் வாடாய் மாத்துங்கய்யா, ஆண்கள் வாடாய் மாத்துங்கய்யா. பேரூராட்சியா இருந்துச்சு, பேரூராட்சியா இருந்துச்சு, பேரூராட்சியா இருந்துச்சு, பேரூராட்சியா இருந்துச்சு. நகராட்சியா மாறிச்சு, நகராட்சியா மாறிச்சு, நகராட்சியா மாறிச்சு, நகராட்சியா மாறிச்சு. எங்க சுதந்திரம் பறி போச்சு, எங்க சுதந்திரம் பறி போச்சு, எங்க சுதந்திரம் பறி போச்சு, எங்க சுதந்திரம் பறி போச்சு. கேஎன் நேரு வந்தாரு, கேஎன் நேரு வந்தாரு, கேஎன் நேரு வந்தாரு, கேஎன் நேரு வந்தாரு, நேரடியா வந்தாரு, நேரடியா வந்தாரு. கேஎன் நேரு வந்தாரு, கேஎன் நேரு வந்தாரு, நேரடியா வந்தாரு, நேரடியா வந்தாரு, நேரடியா சொன்னாரு, நேரடியா சொன்னாரு, நேரடியா சொன்னாரு, நேரடியா சொன்னாரு. நேருக்கு மாறா நடந்தாரு, நேருக்கு மாறா நடந்தாரு, நேருக்கு மாறா நடந்தாரு, நேருக்கு மாறா நடந்தாரு. நகராட்சியா 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 நடப்பது நகராட்சியா நடப்பது நகராட்சியா 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 நடப்பது நகராட்சியா நடப்பது நகராட்சியா. குளறுபடி செய்தவர்களை குளறுபடி செய்தவர்களை குளறுபடி செய்தவர்களை குளறுபடி செய்தவர்களை கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, கட்சியை விட்டு நீக்குங்கய்யா. குளறுபடி செய்தவரை குளறுபடி செய்தவரை கட்சியை விட்டு நீக்குங்கய்யா, கட்சியை விட்டு நீக்குங்கய்யா. எங்க வாக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு, எங்க வாக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு, எங்க வாக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு, எங்க வாக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு, எங்க வாக்கை விளையாடும், எங்கள் வாக்கை விளையாடும், எங்க வாக்கை விளையாடும், எங்கள் வாக்கை விளையாடும். நகராட்சியை கண்டிக்கிறோம், நகராட்சியை கண்டிக்கிறோம். முதல்வரையா 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 முதல்வரையா. வாக்கு செலுத்திய மக்களின் வாக்கு செலுத்திய மக்களின் வாக்கு செலுத்திய மக்களின் வாக்கு செலுத்திய மக்களின் கோரிக்கையை கேளுங்கய்யா, கோரிக்கையை கேளுங்கய்யா, கோரிக்கையை கேளுங்கய்யா, கோரிக்கையை கேளுங்கய்யா. கேட்கல 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 நாங்கள் பெண்கள் வாடு கேட்கல, நாங்கள் பெண்கள் வாடு கேட்கல, கேட்கல 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 நாங்கள் பெண்கள் வாடு கேட்கல, நாங்கள் பெண்கள்
எங்கள் கோரிக்கை ஏற்காது ஐயா. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக கண்டனை உரை ஆற்றுவதற்காக தேசிய மனித உரிமை கூட்டமைப்பின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் இஜத் முகமது தம்பி அவர்கள். பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக உலகில் எங்கெல்லாம் மனித உரிமைகள் மக்கள் உரிமைகள் நசுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த உரிமைகளுக்காக போராடி உயிர் நீத்த இன்னும் போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகளையும் தியாகிகளையும் நினைவேந்தியவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த எழுச்சிமிகு போராட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய முகமது சாலிஹ் காக்கா அவர்களே, மேலும் சம்சுல் இஸ்லாம் சங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த முற்றுகை போராட்டத்திற்கு தன்னார்வமாய் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அதிரை நகரின் அனைத்து கட்சிகளுடைய பிரமுகர்களே, ஜமாத்தார்களே, இளைஞர் பெருமக்களே, பெரியவர்களே, எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக வந்து எங்களுடைய போராட்டத்தின் திசையை வேறு திசையில் மாற்றி பல்வேறு குறுக்கீடுகளுக்காக வேண்டிய வாகனங்களை குறுக்கே அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய காவல்துறை துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவலர்களே, எங்களுடைய தகவல்களை அச்சு பிசகாமல் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை அனுப்புவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மத்திய மாநில உளவுத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாதையும் சமாதானமும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய கண்டன உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த போராட்டம் ஒரு முற்றுகை போராட்டம். வழக்கமாக முற்றுகை போராட்டம் என்பது எப்படி இருக்கும்? அலுவலகத்துடைய வாயில் கதவை பிடித்து தள்ளி அதன் சுவர் மீது ஏறி குதித்து அலுவலர்களை அலுவல் செய்ய விடாமல் தடுத்து அவர்களிடம் கோரிக்கைகளை வைத்து மக்கள் போராடுவார்கள். ஆனால் இங்கு அந்த போராட்ட காட்சிகள் நடைபெறவில்லை. இவ்வளவு அமைதியாக காவல்துறையுடைய அனைத்து கோரிக்கைகளுக்கும் எங்களுடைய தலைவர்கள், மரியாதைக்குரியவர்கள், மாண்புமிக்கவர்கள் மதித்து அமைதி வழியிலே ஒரு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? போக்குவரத்தையாவது சரி செய்து மாற்று வழிகள் வெகு தூரம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிருந்து ஒரு 200 மீட்டர் சுற்றி வந்தால் போதும், வாகனங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கெல்லாம் சென்று சேர்ந்துவிடும். அதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கலாம். உளவுத்துறை தகவல் கொடுக்காமல் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சம்சுல் இஸ்லாம் சங்க போராட்டம் சம்சுல் இஸ்லாம் சங்கத்திற்குட்பட்ட 17 சொன்னா கேட்க மாட்டாங்க, வந்துதான் இருப்பாங்க. 17 மொஹல்லாக்குட்பட்ட தெருக்களுக்கு மேற்பட்ட பகுதிகளிலே வார்டு மறுவரையறை செய்யப்படுகிறது. அவங்க போய்கட்டும். யாராவது மேலே என்ன செய்வாங்க? வண்டி வந்துட்டு போயிட்டு இருக்கு, காவல்துறை கொஞ்சம் கூட பொறுப்புலாம் வந்துட்டு சரியில்லை. காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் சரி பண்ண நல்லா இருக்கும். 17 மொஹல்லாக்குட்பட்ட பகுதிகள் மிக மோசமான அளவிலே வார்டு மறுவரை என்கிற பெயரிலே பிரித்து அங்கங்கே சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்டு மறுவரையறை சார், இதுக்கு மேல எங்க சார் போக முடியும்? இதுக்கு மேல எங்க போக முடியும் சொல்லுங்க? இதுக்கு மேல எங்க சார் போக முடியும்? வார்டு மறுவரை என்கிற பெயரிலே இங்க இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் பல்வேறு இடங்களுக்கு பிரித்து இந்த
அந்த பகுதி மக்களுடைய இந்த பகுதி மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடிய விதமாக மிகப்பெரிய ஒரு மோசடியை செய்திருக்கிறார். இதனை கண்டித்து அதிராம்பட்டினத்தில் அனைத்து முஹல்லாக்களும் மனு கொடுக்கிறது. SDPI கட்சி அறிவிப்பு செய்த அன்றே முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறது. திடீரென அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த வார்டு மறுவரையை கண்டித்து அனைத்து கட்சிகளும் அதிராம்பட்டினம் சம்சுல் இஸ்லாம் சங்கத்திற்கு உட்பட்ட அனைத்து கட்சியினரும் கூடி ஆலோசனை செய்து அவர்கள் எடுத்த ஒரு முடிவின் அடிப்படையிலே ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். நேற்று முந்தைய தினம் அதிராம்பட்டினம் காவல் ஆய்வாளர் அவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு ஒரு அறிக்கை அனுப்புகிறார். 2 கட்சிகளுடைய பெயரை மட்டும் குறிப்பிட்டு சம்சுல் இஸ்லாம் சங்கம் இவர்களோடு இணைந்து போராட்டம் நடத்துகிறது. உங்களுக்கு என்ன, மற்ற கட்சியின் மீது உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பாசம்? குறிப்பாக ஆளுங்கட்சியின் மீது இங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கு என்ன ஒரு பாசம்? நான் கேட்கிறேன், இங்கு வந்திருக்கக்கூடிய 199% அன்பு சகோதரர் பிச்சை அவர்கள் சொன்னது போல 199% பேர் இப்போது ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு வாக்களித்தவர்கள். அவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு மன உந்துதலோடு தான் அனைத்து கட்சியினரும் அனைத்து இயக்கங்களும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார்கள். ஒரு தவறான ஒரு தகவல் பரப்பப்படுகிறது. உடனடியாக அது மட்டுமல்ல, இன்னும் சில புல்லுருவிகளால் சொல்கிறார்கள், அதிராம்பட்டினத்தில் பெண்களுக்கு நீங்கள் வார்டு கொடுக்க கூடாது என்று போராடுகிறார்கள். எப்படியெல்லாம் ஒரு இந்த போராட்டத்தை நசுநசுத்து போக செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் இந்த போராட்டத்துடைய வீரியத்தை குறைக்க வேண்டுமோ, அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேற்றைய தினம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுடைய தலைமையிலேயே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் நம்முடைய அனைத்து நியாயங்களையும் எடுத்து கூறினோம். நாம் வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் எடுத்து கூறிய பின்பு வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் சொன்னார்கள், இதை நாங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு சொல்கிறோம் என்றார்கள். மற்றபடி மக்களாட்சி கொண்ட ஒரு நாடு. மக்களாட்சினா என்ன? நம்முடைய அரசியல் சாசன சட்டத்துடைய முகப்புரையிலே நம்மை டிக்ளேர் செய்து கொள்கிறோம். நம்முடைய நாட்டை மக்களாட்சி தத்துவத்தை அடிப்படையில் தான் ஆள்வோம். மக்களாகிய நாம், பீப்புள் ஆஃப் இந்தியா, மக்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து நமக்கான சட்டத்தை ஏற்றி நமக்கான ஆட்சி அதிகாரத்தை உருவாக்குவது தான் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்துடைய அடிதானம். ஆனால் அந்த பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே இன்று MLA MP தொகுதிகளிலே செய்து கொண்டிருந்தார்கள். ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா? மக்கள் தொகை கணக்கை குறைத்து காண்பித்து MLA தொகுதியிலே கை வைத்தார்கள், MP தொகுதியிலே கை வைத்தார்கள். அதன் பின்பு இப்போது அங்கு இங்கு தொட்டுவிட்டு கடைசியாக உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே வேண்டுமென்றே மக்கள் தொகையை குறைத்து காண்பித்து, நான் இதை போகிற போக்கில் சொல்லவில்லை. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 2 கணக்கெடுப்புகள் நடத்தப்படும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை, நீங்கள் காட்டக்கூடிய மக்கள் தொகை என்பது சில பகுதிகளிலே வாக்காளர்களை விட குறைவாக இருக்கிறது என்று இன்று அதிரை மக்கள், அப்போது இருந்த நம்முடைய முன்னோர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது இருந்த அரசியல் கட்சியை சேர்ந்த நம்முடைய முன்னோர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதெல்லாம் போகிற போக்கில் ஒரு காலத்தில் பார்த்துக் கொள்வோம் என்கிற ரீதியிலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் நாம் நம்பினோம், இந்த வார்டு டிலிமிட்டேஷனிலே நமக்கு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கும் என்று நம்பினோம். அப்படியே 2011 மக்கள் தொகையிலே என்ன குளறுபடி செய்து விட்டார்கள் கேட்கலாம். அன்பர்கள் பல பேர் இங்க கேட்கலாம், எல்லாம் எங்கள் பேச்சை கவனிக்க பார்த்துக்கோங்க. இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், 2011 மக்கள் தொகையிலே என்ன குளறுபடி நடந்துவிட்டது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மிகப்பெரிய உதாரணம் எல்லாம் வேண்டியதில்லை. அதிராம்பட்டினத்துல இப்ப பிரிச்சிருக்காங்க இல்லையா, வார்டு நம்பர் 2 CMP லைன், அதாவது அம்பேத்கர் நகர் என்று சொல்லக்கூடிய பகுதி. இங்கே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் நகராட்சி ஆணையர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி அனெக்சர் 4D ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, 1090 மக்கள் வசிக்கிறார்கள். 2011 மக்கள் தொகை எத்தனை பேரு? 1090 மக்கள் தொகை. அதிலே 60% வாக்காளர்கள் இருக்க வேண்டும். 60% வாக்காளர்கள் யாரு?
மக்கள் தொகையில் 60% வாக்காளர் யாருன்னு சொன்னாக்கா அவங்க நமக்கு நம்மை விட வயதில் குறைந்த 18 வயது கீழ் உள்ளவர்கள் 40%க்கும் குறைவானவர்களை கழித்து இது 60% இருக்கணும். ஆனா எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா 1174 பேர் இருக்காங்க. 1174 பேர். அதாவது மக்கள் தொகையை காட்டிலும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகம். எப்படி வந்தது? அப்போ சிஎம்ல 18 வயசு குறைவான மக்கள் கிடையாதா? சென்சஸ் இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் சொல்றது என்ன? இந்தியாங்கிறது இந்த எல்லாமே சேர்ந்ததுதான். அதெல்லாம் மட்டும் அதுக்குள்ளதான் வருது. அதே போல தமிழ்நாடு அதுக்குள்ளதான் வருது. அப்போ இந்த இந்தியாவிலே சராசரியாக 18 வயது கீழ் உள்ளவர்கள் 40% இருக்கிறார்கள் என்று வருகிறது. அப்போ அதிராமட்டத்தில் இருக்கக்கூடிய 40% மக்கள் எங்கே? அதுபோல 2021 வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறார்கள். அந்த வாக்காளர் பட்டியலே 27,148 வாக்காளர்கள் அதிராமட்டம் நகர பகுதிக்குள் இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தொகை 31,066. அப்போ மீதி இருக்கக்கூடிய மக்கள் எங்கே சென்றார்கள் என்று நாம் கணக்கிட வேண்டும். ஏன்னு சொன்னா இதுல 31,066 பேர்ல 40% பேர், அதாவது குறிப்பாக ஒரு 13,000 பேர் யாருன்னா 18 வயசு கீழே உள்ளவங்க. எப்போதுமே சரி, ஒரு பகுதி இருந்துச்சு சொன்னா பிறப்பும் இறக்கும் எல்லாம் கூட்டல் கழித்தல் போக மக்கள் தொகை என்பது 10% வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் கடந்த கால சென்சஸ் ரிப்போர்ட்டுகளுடைய அடிப்படையில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் வகுத்திருக்கக்கூடிய விதிமுறை. அப்ப அந்த அடிப்படையில் மக்கள் தொகை கூட 18 வயசுக்கு உள்ளவங்களும் கூட்டிட்டு தான் இருக்கணும். ஆனா அப்படிலாம் நம்ம கூட்டி கணக்கு பண்ணல. யதார்த்தத்துல 31,066 பேர்ல 40% என்று சொல்லி கணக்கு போட்டு பார்த்தேன்னு சொன்னாக்கா நமக்கு வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்து சொன்னா 40,000க்கும் அதிகமான மக்கள் அதிராமட்டம் பகுதியிலே வசிக்கிறார்கள். அப்போ 40,000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய இந்த அதிராமட்டத்திலே உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கு 33 வார்டுகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் இந்த சம்சுல் இஸ்லாம் சங்கத்திற்கு உட்பட்ட பகுதியாக இந்த பகுதியிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு இல்லாமல் ஒரு 9 வார்டு திட்டம் வந்து வழங்கியிருக்கப்பட வேண்டும். மாறாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டு அவர்களுக்கு வேண்டப்படாதவர்களுடைய வாக்குகளை எல்லாம் பிரித்து அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, இந்த கட்சிக்காரங்க வந்து என் ஓட்டு போயிருக்கிறதுக்காக வேண்டி தெளிவாக திட்டமிட்டு அவர்களுடைய வாக்குகளை சிதறடித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இவர்கள் நடத்திய ஒரு அரசியல் தந்திரம் ஒட்டுமொத்த அதிரை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதித்திருக்கிறது. இதுவரை பேரூராட்சியாக இருந்தது. பேரூராட்சியுடைய திட்டங்கள் குறைவு, நிதி பங்கீடு என்பது குறைவு. இப்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பு இதனுடைய திட்டங்கள் அதிகம், நிதி பங்கீடும் அதிகம். இதனால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து திட்டங்களும் கொண்டு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டால் தான் அவர்களுக்குண்டான இந்த திட்டங்கள் சரிவர கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால்தான் நாம் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த போராட்டத்திற்கு முன்பு கடந்த 3 மாதங்களாக வார்டு மறுவரை செய்வது தொடர்பான தகவல் வந்து அதிராம்பட்டினம் பேரூராட்சியாக இருந்தக்கூடிய நேரத்திலே அதிராம்பட்டினம் பேரூராட்சியுடைய செயலாளராக இருந்தவர்களை நாம் அப்போது தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இது பட்டுக்கோட்டில 3 பேர் வராங்க, அந்த 3 பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வரையறை செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட கேட்கிறோம், இது பற்றிய தகவல் கொடுங்க, இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய ஜமாத்தார்களை அணுகி, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஜாகிரபிக்கல் கம்பேக்ட் அப்படிங்கிற டிஃபரெண்டா வரும். வார்டு மறுவரை சம்பந்தமாக டிலிமிட்டேஷன் ரூல்ஸ் 2017 ரெகுலேஷன்ஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கு. வார்டு வரையறைகள் நிலப்பரப்பளவிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களால் முடியாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள், கிராமத்தார்கள், ஜமாத்தார்களை அழைத்து, அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் அனைவரும் அழைத்து அவர்களும் கருத்துருக்களை பெற்று நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவசரமா ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிருக்காங்க. நேற்று நமக்கே தெரியும், பேரூராட்சி செயல் அலுவலர் பாஸ் பண்ணிருக்காரு. அதிராம்பட்டினம் பேரூராட்சியில விளம்பரா இருந்தவங்க. இனி இருக்கக்கூடிய ஒரு சில சாதாரண வேலை பார்க்கக்கூடிய நபர்களை அழைத்து 3 நபர்களை நியமித்திருக்கிறோம் என்கிற ஒரு கணக்கை காண்பித்திருக்கிறார். அதிராம்பட்டினத்தில் வேலை பார்க்கக்கூடிய பேரூராட்சியில் வேலை பார்க்கக்கூடிய நண்பராக இருப்பவருக்கு அந்த அறிவு இருக்கும் என்று சொன்னால் அதைவிட அதிகமான மக்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் இருக்காதா என்ன? அவர்களை அழைத்து நீங்கள் கருத்து கேட்பதில் உங்களுக்கு என்ன குளறுபடி வந்தது? இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாம் இதில் உள்ள குளறுபடிகளை என்ன செய்ய வேண்டும்?
கமிஷனுடைய டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு முதல் நாள் தகவல் தெரிந்தாலும் அடுத்த நாள் காலை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் திருச்சிக்கு செல்கிறோம். திருச்சிக்கு சென்று அங்கு நம்முடைய கருத்துக்களை பதிய வைக்கிறோம், நம்முடைய கோரிக்கைகளை பதிய வைக்கிறோம். அங்கே கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் கேட்ட டீலிமிட்டேஷன் கமிஷனர் சொன்னார், நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார். அந்த டீலிமிட்டேஷன் ரெகுலேஷன்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒருவர் கோரிக்கை அளித்தால் அவருக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். ஒண்ணு, அவ்வாறு ஒரு ஆட்சேபனை தெரிவித்தார் என்று சொன்னால் அவருக்கு சம்மன் அனுப்பி, அவருக்கு அழைப்பானை அனுப்பி அவருடைய ஆட்சேபனையும் அவருடைய கருத்தையும் கேட்டிருக்க வேண்டும். என்ன செய்கிறார்கள்? 21ஆம் தேதி பெயரளவுக்கு ஒரு கருத்தை கேட்கிறார்கள். நாங்கள் இங்கிருந்து சென்று 10 நிமிடங்களுக்கு அதிகமாக வெறும் தரவுகளை மட்டும் வைத்து, நேரத்து ஒரு வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசாமல் வெறும் தரவுகளை மட்டும் வைத்து நாம் பேசிக் கொண்டிருந்த நேரத்திலே அவர்கள் அனைத்தையும் எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக் கொண்டு அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்றார்கள். சம்மன் வரும் என்று நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். 31ஆம் தேதி டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிந்துவிட்டது. டிசம்பர் 31ஆம் தேதி வார்டு மறுவரை குழு கலைக்கப்பட்டு விட்டது. அதனால் அந்த இதற்கு மேல் அந்த நடவடிக்கை இருக்க வாய்ப்பில்லை என்கிற ரீதியிலே அவர்கள் முடித்து விட்டார்கள். அதன் பிறகுதான் இந்த ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை பொறுத்த மட்டில் இது எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் மட்டுமல்ல, எங்களுடைய சந்ததிகளுடைய உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏன் இதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், 1996ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட வார்டு மறுவரையறைக்கு பிறகு 2016ஆம் ஆண்டுதான் வார்டு மறுவரைக்கான ஆணையம் அமைக்கப்படுகிறது. இப்படியாக ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வார்டு மறுவரை ஆணையம் அமைக்கப்படும். அதுதான் சட்டம். இப்போது நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் 2041 தான் வார்டு மறுவரை ஆணையம் அமைக்கப்படும். அப்போது இன்று இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் உயிரோடு இருக்கும் என்று தெரியாது. நன்றாக கவனியுங்கள் சகோதரர்களே, இன்று நாம் விட்டோம் என்று சொன்னால் அன்று வரக்கூடிய நம்முடைய வாரிசுகள் சந்ததிகள் நிச்சயமாக நம்மை திட்டிக் கொண்டிருப்பார்கள், நிச்சயமாக திட்டிக் கொண்டிருப்பார்கள். ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அநீதி. ஒரு மக்கள் தொகை, ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றார் போல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மக்கள் இருந்தால் தானே எண்ணிக்கையில அரசுடைய பதிவேட்டுல மக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தானே. சிஏஏக்கு முன்னாடி அவங்க சிஏஏ கொண்டு வந்துட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் சிஏஏல தான் இஸ்லாமியர்களை என்ன பண்ண போறாங்க, குடியுரிமை பறிக்க போறாங்க நம்ம நினைக்கிறோம். அதற்கெல்லாம் முன்பு சென்சஸ்ல நான் சொல்லல, ஜூலியன் அசாஞ்சே சொல்கிறார், இந்திய மக்கள் தொகையிலே, ஜூலியன் அசாஞ்சே உங்களுக்கு எல்லாம் தெரியும், விக்கிலீக்ஸ் அரசுகளுடைய உளவு தகவல்களை எல்லாம் எடுத்து விக்கிலீக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்தின் மூலமா வெளியிட்டவர் சொல்கிறார், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கணக்குகள் வேண்டுமென்றே குறைத்து காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல பாஸ்டர் அசனுதீன் ஒய்சி அவர்கள் சொல்கிறார்கள், இந்திய முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை 14 கோடி என்கிறது அரசு அறிக்கை. ஆனால் உண்மையில் யதார்த்தத்தில் பல்வேறு கணக்கீடுகளை அவர் கொடுக்கிறார். பாஸ்டர் அசனுதீன் ஒய்சி பல்வேறு கணக்கீடுகளை கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு சொல்றார், 25 கோடி வரை இந்திய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40% அதிகமான மக்கள் தொகை குறைத்து காட்டப்பட்டிருக்கிறது என்கிறார். இது போல காங்கிரசுடைய ஒரு உறுப்பினர், முக்கியமான தலைவர் சொல்கிறார், அஜய் வெர்மா என்று சொல்லக்கூடியவர், அவர் சொல்கிறார், இந்தியாவிலே இந்திய முஸ்லிம்கள் 25 கோடி இருக்கிறார்கள் என்கிறார். ஆனால் அரசின் கணக்கு 14 கோடி. இப்போது சமீபத்தில் வெளியிருக்கக்கூடிய PEW என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரிசர்ச் செய்து தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்கிறது, 22 கோடிக்கும் அதிகமான மக்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. நாம் இந்த அறிக்கைகளில் எல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி வயர் போன்ற இணையதளங்களில் படித்துவிட்டு இது ஏதோ எங்கோ இருந்து கொண்டு இவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், இது பெரியாருடைய மண், இது தமிழ்நாடு, சமூக நீதி பேசக்கூடிய மண், இந்த பார்ப்பனியர்களுக்கு வேலை இல்லை, RSSக்கு வேலை இல்லை, அவர்களுடைய அஜெண்டாக்களை இங்கு செயல்படுத்த விட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு அமைதி காத்துக் கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய பகுதி மக்கள் தொகையை கணக்கீட்டை நாம் திரும்பி பார்க்கக்கூடிய சமயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அவர்கள் சொன்ன கணக்கீடுகளின் அளவின் அடிப்படையிலே இங்க இருக்கக்கூடிய அதரை மக்களுடைய மக்கள் தொகையும் குறைத்து காட்டப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நான் சொல்வது அரசுடைய கணக்கீடுகளை மட்டும். அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டது, அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு நம்பர்களை அடிப்படையாக கொண்டது, அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மக்கள் தொகையை பிரித்திருக்க
இருக்கக்கூடிய கணக்கில் அடிப்படையாக சொல்கிறோம். இங்கு அதிராமண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை நாங்கள் சொல்வது 2011 40,000க்கு மேல. நீங்க என்பிஆர் இல்லாம ஒரு சென்சஸ் நடத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால், என்பிஆருடைய கேள்வி இல்லாமல், என்பிஆர் சம்பந்தப்பட்ட தகவல்களை கேட்காமல் நீங்கள் ஒரு சென்சஸை நடத்தினீர்கள் என்று சொன்னால் அதிரையுடைய உண்மையான மக்கள் தொகை எவ்வளவு என்பது தெரியும். அப்படி ஒரு சென்சஸ் நடக்கவே என்று சொன்னால் அந்த சென்சஸை ஒன்றிணைந்து நடத்துவதற்கு அதிரை ஜமாத்தார்கள் தயார். சகோதரர்களே, ஏன் இதை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொன்னால், இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் சட்டமன்ற தொகுதி வரையறுக்கப்படுகிறது. இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் பாராளுமன்ற தொகுதி வரையறுக்கப்படுகிறது. இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் இந்த வார்டுகள் மறுவரையறை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த மக்கள் தொகையை குறைத்து காண்பித்து, இது இந்த அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மக்கள் தொகையும் அதே அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய ரூல் 8 செக்ஷன் சப்ளஸ் ஏல ரோமன் 3ல சொல்றாங்க, அப்படி ஒரு வேரியேஷன் உங்களுக்கு அதிகமாக வந்ததுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? ஸ்பெஷல் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். இதைதான் நாங்க டீலிமிட்டேஷன் கமிஷன்ல கேட்போம். நாங்க டீலிமிட்டேஷன் கமிஷன்ல ஏதோ போற போக்குல 19 அழிச்சு விடல. வாக்காளர் பட்டியலுக்கும் மக்கள் தொகைக்கும் உள்ள வித்தியாசம் தலைகீழாக இருக்கிறது. 10%மோ 15% வித்தியாசம் இருந்தால் அது எக்ஸ்கியூஸ், அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு புள்ளிவரங்கள்ல வந்திருக்கலாம். ஆனால் இங்கு வந்திருக்கக்கூடிய வித்தியாசம் 40%க்கு மேற்பட்டது. இதனை நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்காக அதிராமண்டலத்திற்காக ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் பாஸ் பண்ணி அதற்கான ரெகுலேஷன்ஸை பாஸ் பண்ணி நீங்க என்ன செய்யுங்க? இந்த வார்டு வரையறையில மது வரையறை செய்து இன்னும் கால அவகாசம் வழங்கி, உங்களுக்கு வேண்டால் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கலாம், அரசியலுடைய உங்களுக்கு ஒரு அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அரசு அதிகாரிகளை அரசியல் அழுத்தங்களுக்கு ஆட்படுத்தாதீர்கள். நேர்மையாக பணி செய்யக்கூடிய அதிகாரிகளை அரசு அழுத்தங்களுக்கு ஆட்படுத்தி அவர்களுடைய மன உளைச்சல்களை வாங்கி கட்டிக் கொள்ளாதீர்கள் என்பதற்காக வேண்டிதான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள், பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் நடந்த அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்லயே நாம் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு அவசரமா தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கான வார்டு மறுவரையறையை சரி செய்த பிறகு, நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையிலேயே மறுவரையறை சரி செய்த பிறகு எங்களுக்குண்டான டீலிமிட்டேஷனை செய்து கொடுங்க, நாங்கள் உங்களுக்குண்டான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கொடுக்கிறோம் என்கிறோம். ஆனால் அந்த கோரிக்கைகள் எல்லாம் நியாயமான முறையில் வைத்து அனைத்து கோரிக்கைகளும் புறந்தள்ளிவிட்டு இப்போது தேர்தல் ஆணையமும் தமிழ்நாடு அரசும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வேகத்திலே தேர்தலை நடத்துவதை கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். தேர்தலை நடத்துவதில் எங்களுக்கு மற்ற பகுதிகள் நடத்துவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிராம்பட்டினத்தில் நடத்துவதில் எங்களுடைய 20 ஆண்டுகள் உள்ள பிரச்சனைகள் இருப்பதனால் இதனை நாங்கள் வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் பெண்களுக்கான ரிசர்வேஷன் ஒதுக்கீடு. இந்த பெண்களுக்கான ஒதுக்கீட்டை பொறுத்த மட்டில் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரியா இருந்தாங்க பெண்களுடைய கணக்கெடுப்பு கரெக்டா வரும். நேற்று கூட கேட்டேன், ஒரு சகோதரர் வெளிநாட்டுல போன் பண்ணாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க மக்கள் தொகை அடிப்படையில் தானே பெண்களுக்கு வார்டுலாம் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு. நான் கேட்டேன், ஏங்க 700 பேருக்கு 700 ஆண்களுக்கு 900 பெண்கள் அதிராமண்டலத்தில் இருக்காங்க. நான் கேட்டேன், நியாயமான கேள்வி தானே. இப்ப நிறைய பேருக்கு பெண்ணு கிடைக்கிறது இல்லை. இப்போ இளைஞர், ஏன்னா பெண்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. பெண்களுடைய எண்ணிக்கை இப்போது காலகாலத்தில் குறைந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலே இந்த கணக்கெடுப்பை இவர்கள் ஆண் பெண் விகிதத்தை சரியாக நடத்தியிருந்தார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே பலனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். என்ன செய்யறது? இந்த வார்டு வரையறைய ஒரு ரூம்ல உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு வடையை சாப்பிட்டு எப்படி பிரிச்சு போட்டாங்களோ அது மாதிரியே மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து இவங்க சரி இந்த நம்பர் இந்த வார்டுக்கு போடு, இந்த நம்பர் இந்த வார்டுக்கு போடு, அந்த நம்பர் அந்த வார்டுக்கு போடு, இதுவா ஓகே இதுல பெண்கள் அதிகம் போட்டா நம்புவாங்க, ஏன்னா எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. என்ன ஒரு யோசிக்க வேணாமா? வெளிநாட்டுல இருக்கிறவனே இந்திய குடிமகன் தான். வெளிநாட்டுல இருந்தாலும் இந்த பகுதியை சேர்ந்தவங்க வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை உண்டு. விடுமுறை வந்து வாக்களிப்பாங்க. இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் அவர்களுடைய குடியுரிமை இந்திய குடியுரிமை, அதிரையுடைய குடியுரிமை தான். அப்படி என்று சொன்னால் அவர்களை அதிராம்பட்டினம் மக்கள் தொகை கணக்கில் சேர்த்திருக்க வேண்டும். காரணம் சொல்றது என்ன சொல்றாங்க? இதை வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால எண்ணிக்கை குறைவாக போட்டு விட்டார்கள். அப்பனா நான் முன்னாடி சொன்னல, முன்னாடியே ஒரு சிஏ நடத்திருக்கீங்க தானே நீங்க? முன்னாடியே நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு குடிமக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வேலையை நடத்தி விட்டீர்கள் என்றதானே அர்த்தம். எங்களுக்கு பெரியாரிய மண் என்கிற வார்த்தையின் மீது வார்த்தை ஜாலங்களை நாங்கள் நம்ப விரும்பவில்லை. எங்களுடைய புரட்சி மீது தலைவர் பெரியார் சமத்துவத்திற்காக வேண்டியும்
சமூக நலனுக்காக வேண்டியும் சமூக நீதிக்காக வேண்டியும் 96 வயது வரை முத்திரை சட்டியை தூக்கி கொண்டு திரிந்தவர். அவருடைய பெயரை அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி விடாதீர்கள். அவர் விட்டு சென்ற கருத்து நான் அவரை கண்ணால் கண்டதில்லை. என்னுடைய தகப்பனாருடைய வயது விட்டவர்கள் கண்டிருக்கலாம், என்னுடைய மகன் கண்டிருக்க முடியாது. ஆனால் அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய சமூக நீதி என்கிற கருத்து என்னுடைய தாத்தாவை தாண்டி, என்னுடைய தந்தையை தாண்டி, என்னை தாண்டி, என்னுடைய பேரர்கள் வரை போய்கொண்டேதான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இது சமூக நீதிக்கான மண். இந்த சமூக நீதியை நீங்கள் பெரியாருடைய பெயரை பயன்படுத்தி நீங்கள் அழிக்க விரும்பினாலும் நாங்கள் அழிப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம். எங்களுக்கான சமூகத்திற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதிலே நாங்கள் முன்னணியில் இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பதிய வைக்க விரும்புகிறோம். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் தகவல்களை கேட்டு மாத கணக்கிலே அடைந்து கொண்டிருக்கிறோம். பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கொடுக்க மறுக்கிறார்கள். அனைத்து தகவல்கள் எப்படிப்பட்ட தகவல் தெரியுமா? அவர்களே வாலண்டியராக அவர்களுடைய போர்டிலே வெளியிட்டிருக்க வேண்டும். போர்டில் அவர்களுடைய நோட்டீஸ் போர்டு வெளியிடப்பட வேண்டிய அனைத்து தகவல்களையும் ஏதோ உளவுத்துறையுடைய ரகசிய அறிக்கை போன்று மறைத்து 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 வைத்து, ஆனால் ஒரே ஒரு நபருக்கு மட்டும், அதிராமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறுநில மன்னருக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிராமட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலாளர் அவர்களுக்கு மட்டும். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் வார்டு மறுவரையறை முடிந்துவிட்டது. வார்டு மறுவரையிலே பெண்களுக்கான என்ன ஒதுக்கீடு செய்தீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். தகவல் தரவில்லை. 4ஆம் தேதி நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு உறுப்பினர் குழு கூட்டத்திலே அந்த என்ன ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று அச்சிட்டு கொடுக்கிறார்கள். ஏன் சொன்னேன் புரிகிறதா? யாருடைய தலையீடு இருக்கிறது என்பது புரிகிறதா? இவர்கள் மக்களுக்காக பணி செய்யவில்லை. ஏன் சொல்கிறேன்? இங்க வந்திருக்கக்கூடிய நகராட்சி ஆணையர் வேணா புதுசா இருக்கலாம், அதிராமட்டத்துக்கு அவர் வேணா புதுசா இருக்கலாம், அவருக்கு இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் புரியாது. இங்க அதிராமட்டம் நகராட்சியில் இப்போது கடைநிலை ஊழியர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பலர் அவரால் நியமிக்கப்பட்டவர்கள். நகராட்சி ஆணையர் அவர்களே, உங்களுடைய ஃபைல்களை நீங்கள் தரவுகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது அவர்களுடைய உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள், உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுடைய தரவுகளை களவாடி கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அப்படி கொண்டு போய் சேர்த்ததுதான் இந்த தகவல். இந்த தகவல் போகிறது. அன்னும் ஒருவர் இருந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த தகவலை வெளியிடுகிறார். அதற்கு பிறகு அதனை மக்கள் விடுத்துக் கொள்கிறார்கள். ஆஹா, என்னடா இது 6 வார்டு சம்ஸ்கிருத இஸ்லாம் சங்கத்தில் பெண்கள் வாடா, 6 வார்டு பெண்கள் வாடா, விடக்கூடாது, நம்ம என்ன செய்யணும், போராடணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி அதனுடைய ஒரு அடையாளம், அரசுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அடையாள போராட்டமாக தான் இன்றைய தினம் சம்ஸ்கிருத இஸ்லாம் சங்கம் மற்றும் அதிராமட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் ஒரு அடையாள போராட்டம். இந்த போராட்டத்திற்கான ஒரு அறிவிப்பு என்பது குறுகிய காலத்தில் கொடுக்கப்பட்டது. இனியும் இந்த வார்டு மறுவரையறை செய்யப்படவில்லை என்று சொன்னால், அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் போராட்டத்தையும் ஒரு தொடர் போராட்டத்தையும் இந்த அரசு சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் என்பதையும் நாங்கள் இங்கே பதிய வைக்க விரும்புகிறோம். அன்பிற்குரியவர்களே, உளவுத்துறை அதிகாரிகளே, நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்திற்கு சொல்லிவிடுங்கள். இனியும் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. இனியும் ஏதோ ஒரு கட்சியின் பெயரை வைத்து அல்லது ஏதாவது ஒரு தகவலை வைத்து அரசியல் குழப்பங்களை வைத்து இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. இந்த மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். இந்த விழிப்புணர்வுக்கு பின்பு நிச்சயமாக மிக பெரும் எழுச்சி இருக்கும். அந்த எழுச்சி என்பது நிச்சயமாக இந்த மக்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு விடியலை, உண்மையான விடியலை பெற்று தரும் என்ற ஒரு உறுதியை கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.